கத்திரிக்காய் பொடி குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செய்யலாங்க. அதுக்கு அழகான குட்டி குட்டியான கத்திரிக்காவாக வாங்கிக்கணும். ஆனால் என்கிட்ட கொஞ்சம் பெருசாக இருந்த கத்திரிக்காய் தான் இருந்தது. கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அது கூட தேங்காய், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, தனியா, வெள்ளை எள்ளு இது எல்லாத்தையும் வாண்டியில் போட்டு நல்லா வறுத்துடணும். கடலைப்பருப்பு, தனியா, அதுக்கப்புறம் எள்ளு, வேர்க்கடலை, அப்புறமா தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அது கூட கொஞ்சம் 4 காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்கணும். ஏன்னா கத்திரிக்காய்க்குள்ளே அதை ஸ்டஃப் பண்ணும்போது கீழே விழாமல் இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அந்த துவையல் கன்சிஸ்டன்சி வரும்ல, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை என்ன பண்ணோன்னா பாதியாக நறுக்கணும், ஃபுல்லாக நறுக்கிடக்கூடாது. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு நறுக்கும்போது ஃபுல்லாக நறுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முக்கா இல்லை அரை பாகம் வரா மாதிரி கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் ஸ்டஃபிங் வைக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா அரை இல்லைன்னா முக்கா அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஸ்டஃபிங் பண்ணிடணும். அதில் ஸ்டஃபிங் பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங்லேயே அந்த வறுத்து பொடி பண்ண பொடியிலேயே கொஞ்சம் உப்பையும் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய். அதுக்கப்புறம் ஒரு வாண்டியில் எண்ணெய் விட்டு ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா பாருங்கள், அப்படியே பொரியாக வருதா, வெங்காயம் அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த வாசனையே அப்படியே கமகமான்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காவை எடுத்து அதில் ஒன்று ஒன்றா போடணும். நீங்கள் ஒன்று ஒன்றா போட்ட உடனே நல்லா கலந்து விடணும். கத்திரிக்காய் கலர் மாறும். கலரும்போது நல்லா ஒரு 5 நிமிஷம் விடாமல் கலரிட்டே இருந்தீங்கன்னா உடையவே உடையாது. ஏன்னா கத்திரிக்காய் நம்ம இப்போ தான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக உடையவே உடையாது. அதனால தான் நான் நறுக்கும் போதே சொன்னேன், அரை கத்திரிக்காய் மாதிரி நறுக்கிக்கணும், ஃபுல்லாக நறுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா கத்திரிக்காய் திறந்து பார்க்கும்போது அந்த பிரிஞ்சால் கலர் நல்லா மாறியிருக்கும். உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கலர் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வரும். ப்ரௌனிஷ் கலரில் வரும்போது கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கணும். உங்கள்கிட்ட என்ன மிளகாத்தூள் இருக்கோ அந்த மிளகாத்தூள் நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அப்போ தான் மிளகாப்பொடி ஸ்மெல் நல்லா போயிடும். இல்லைனா அப்படியே அந்த மிளகாப்பொடி ஸ்மெல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா புளித்தண்ணி, வடிகட்டின புளித்தண்ணியை அதில் விட்டு நல்லா கொதிக்க விடணும். கத்திரிக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கும். நல்லா வேக ஆரம்பித்த உடனே கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா நல்லா கொதிக்கும். கொதிக்கும்போது கத்திரிக்காய் அப்படியே சுருங்கி வரும். சுருங்கி வர பதத்து வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அடுப்பை சிம்மாக்கிட்டு திருப்பி என்ன பண்ணோன்னா அரைச்சி வச்ச அந்த விழுது இருக்கும்ல, மீதி அந்த விழுதை அந்த கத்திரிக்காய் கொதிக்கிற குழம்புலையே ஊற்றிடணும். அப்போ தான் அது என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் குழம்பு. இந்த அரைச்சி வச்சதை விட்ட உடனே என்ன ஆகும்னா நல்லா சூப்பராக கொஞ்சம் திக்காக வரும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் பொரிக்குழம்பு தயார். உண்மையிலே சொல்கிறாங்க, செம்ம சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நீங்கள் சப்பாத்தி, இட்லி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் சொன்னல கத்திரிக்காயோட பதம் என்னன்னா அந்த தோல் சுருங்கி
கலர் மாறிடும். இந்த கத்திரிக்காவை நீங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றீங்கன்னா எந்த தொட்டுக்கிற சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. ஒரே ஒரு அப்பளம் பொரிச்சிங்கனாலே போதும். சாதத்தை சுட சுட தட்டில் நல்லா போட்டு கத்திரிக்காயை எடுத்து ஒரே ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி அப்படி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்பளம் வச்சு சாப்பாடு தாங்க சொர்க்கம்.